ஆங்கில புத்தாண்டையொட்டி மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் நடை அதிகாலை 4:30 மணிக்கு திறக்கப்பட்டது. அம்மன் சுவாமி சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளினர். அதைத் தொடர்ந்து சிறப்பு பூஜைகள் மற்றும் தீபாராதனைகள் நடைபெற்றன. பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். எப்பவுமே வருஷம் ஜனவரி 1 நான் இங்கே தான் வருவேன். நான் அம்மனை தரிசனம் பண்ணிட்டு தான் போவேன். ஏன்னா அம்மனை தரிசனம் பண்ணால் என்ன நல்லாவே நடக்கதா தோணுது. ஸோ அதனால் வருஷம் இங்கே வந்துடுவோம். இந்த வருஷம் எல்லாமே நல்லபடியாக நடக்கணும்னு எதிர்பார்க்குறோம். ஸோ அதுதான் இங்கே வந்திருக்கோம். காலையில் 5 மணிக்கே வந்துவிட்டோம். இதுக்கான 3 மணி நேரம் ஆகிடுச்சு. இப்போ 5 மணிக்கு உள்ளே வந்ததுக்கு இன்னும் போக இன்னும் அதிகமாக தான் இருக்கும் போல். அது வருஷம் அது குறையல. அது இன்னும் அப்படியே அதிகமாகிட்டு தான் போயிட்டுருக்குது. என்ன கொஞ்சம் நிறைய விஐபி தரிசனம்னு சொல்லிட்டு அது நிறைய உள்ளே போயிட்டுருக்குது. இப்போ மற்றவங்களாம் யாரும் விஐபி இல்லையான்ற மாதிரி ஆகிடுது. ஓகேங்களா, அதை மட்டும் கொஞ்சம் கவர்மெண்ட் கொஞ்சம் பார்த்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இந்த 2024 எல்லாருக்கும் அமைதியாகவும் ஆரோக்கியமாகவும் ஹாப்பியாகவும் பீஸ்ஃபுல்லாக இருந்தது. ஹாப்பி நியூ இயர் டு எவ்ரி ஒன். முருகப்பெருமானின் 6வது படை வீடு என போற்றப்படும் திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் மூலவர் சுப்பிரமணிய சுவாமி சமேத தெய்வானை அம்பாளுக்கு வெள்ளிக்கவசம் சாற்றப்பட்டு சிறப்பு அலங்காரம் மற்றும் தீபாராதனைகள் நடைபெற்றன. பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர். முருகப்பெருமானின் 7வது படைவீடு என போற்றப்படும் திருச்சி வயலூர் முருகன் கோவிலில் ஆங்கில புத்தாண்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோவிலில் தனுர் மாத பூஜைகள் நடைபெற்றன. ஐயப்ப பக்தர்கள், பழனி பாத யாத்திரை பக்தர்கள் என ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். அன்னதானம் வழங்கப்பட்டது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் அதிகாலை 1 மணிக்கு நடை திறக்கப்பட்டு 1:30 மணிக்கு விஸ்வரூப தீபாராதனைகள் நடைபெற்றன. அதைத் தொடர்ந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். திருச்சி மாவட்டம் சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளினார். புத்தாண்டு சிறப்பு பூஜைகள் மற்றும் மகா தீபாராதனைகள் நடைபெற்றன. அதிகாலை முதலே பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்து வருகின்றனர்.
தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரில் 200 ஆண்டுகள் பழமையான ஸ்ரீனிவாச பெருமாள் கோவிலில் பெருமாளுக்கு புஷ்பாங்கி சேவை நடைபெற்றது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். மதுரை SS காலனி பைபாஸ் ரோட்டில் உள்ள ஸ்ரீ கற்பக விநாயகர் கோவிலில் விநாயகர், முருகன், சிவன், அம்பாளுக்கு சிறப்பு அலங்காரம், அபிஷேகம் மற்றும் தீபாராதனைகள் நடைபெற்றன. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை திருப்பதி வெங்கடேச பெருமாள் கோவிலில் சிறப்பு அலங்காரத்தில் பெருமாள் அருள் பாலித்தார். பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று பெருமாளை தரிசனம் செய்தனர். லட்டு பிரசாதம் வழங்கப்பட்டது.